பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவே, இந்த நாளை கொடுத்தது நன்றி பிதாவே. பிதாவே, இங்கே இருக்கிற கூடி வந்த யாவருக்கும் நன்றி பிதாவே. பிதாவே, உங்களைப் போல உங்கள் குமாரனைப் போல இருக்கிறதுக்கு ஆசீர்வதிங்க பிதாவே. சுதுபனை கொடுங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நான் கேட்குறேன். ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, நீதிமொழிகள் புஸ்தகம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதில் உள்ள ஞானங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீதிமொழிகள் யார் எழுதினா அப்படின்னா சாலமோன் ஞானி, அவர் தான் எழுதுறார். யாருடைய பையன் அப்படின்னா அவர் தாவீது ராஜாவினுடைய பையன். அவர் தான் சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்த ஒரு ராஜா. இந்த நீதிமொழிகளை எழுதுவதற்கான ஒரு விருப்பம் அவரிடத்திலிருந்து வரவில்லை, சொந்தமான யோசனை கிடையாது. அவர் எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினால தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்ட ஒரு வேத வாக்கியங்களாக இருக்கிறது. சரிங்க, தேவனுடைய ஞானத்தை ஒரு மனுஷன் எவ்விதமாக பெற்றுக்கொள்கிறான்? ஒரு தேவனுடைய மனுஷன், நீங்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறீங்க, எப்படி பெற்றுக்கொள்கிறான்? சரி, சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுது இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். சரி, எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெற்றுக்கொள்கிறோம்? ஏன் நான் இது மட்டும் தனியாக படித்தேன்னா, எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை பெற்றுக்கொள்கிறோம்? கேள்விதான். சரி, அது நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் பாருங்க. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. என் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது இது என்னுடைய சுயமான வார்த்தை கிடையாது. இது கர்த்தராகிய ஆண்டவர், தேவனானவர் சாலமோன் மூலமாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. சொல்கிறாரு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை, அவருடைய கட்டளைகள் என்ன அதை தேட தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் எல்லாரும், அப்படி தானே? உணர்ந்தில் உன்னிடத்தில் பத்திரப்படுத்துவது அப்படின்னு எபிரேய மொழியில் பார்த்தோம்னா, so that though increasing things of ear and to wisdom, apply things of heart to understanding. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகள் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தின்னு இருக்கு இல்லையா, அது இன்க்ரீசிங் அதனால் அதிகப்படுத்துவது. ப்ரீகப்னா அதிகப்படுத்துவது. இந்த வார்த்தையினுடைய நம்பரானது 71-81. வேத வாக்கியங்கள், எல்லா வேத வாக்கியத்தினுடைய அது எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க, நமக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரியோ வேத வாக்கியத்திற்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேருக்கு ஒவ்வொரு வார்த்தை இருக்குது, ஒரு நம்பரானது இருக்குது. அந்த நம்பர் தான் நம்ம பார்க்குறோம், 71-81. சரி, நம்ம தேவனுடைய வார்த்தையை அதிகப்படுத்தினோமானால் நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மளிடத்திலே காணப்படுகிறது. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையலை தேடுகிறதை போல தேடுவாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனானவர் அவரை காணத்தக்கதான பார்வையை, தேவனை காணத்தக்கதான பார்வையையும் தேவன் யார் என்பதை அந்த அறிவையும் யாருக்கு வெளிப்படுத்துகிறார், யாருக்கு கொடுக்குறார்? வெளிப்படுத்தல் அப்படின்னா தப்பாக எடுத்துக்கூடாது. யாருக்கு கொடுக்குறார்? தேவனுடைய வார்த்தையை யார் தேடுறாங்களோ, அவருடைய வேத வாக்கியங்களை யார் பத்திரப்படுத்துகிறாங்களோ, அவருடைய அன்பில் யார் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவருடைய வார்த்தையை அவங்க பாதுகாப்புள்ளவர்களாக வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு
தேவனை அறியக்கூடிய அறிவு தராரு. நாம் என்ன செய்யணும்? 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. சரி, இப்போது எல்லோரும் பாவத்தினால கெட்டு போனவர்களாக இருக்கிறார்களா? ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தவறாக போதிக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, எல்லாரும் பாவம் செய்து ஏக மகிமை, தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். ரோமரில் சொல்கிறார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை என்று சொல்கிறார். சரி, தேவனை தேடுகிற ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற ஒரு பிள்ளையானது பரிசுத்தமாக இருக்கிறதா இல்லையா? பரிசுத்தமாக தான் இருக்குது. நாம் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை என்ன செய்வாரா? தேவன் கெடுக்கிறேன்னு சொல்வார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் சொல்கிறார். அப்போது நம்ம தான் அந்த ஆலயம். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னவா இருக்கிறீங்க? ஒரு கட்டடமானது ஒரு தேவன் அல்ல, ஒரு சபையானது அல்ல. சபை இங்கே கூடுகிறார்கள் வேணால் போட்டுக்கலாம், இந்த சபையார் இங்கே கூடுகிறார்கள் அப்படி வேணால் போடுறாங்க. கிறிஸ்துவின் சபையார் தான் ஒரு இடத்தில் கூடி வராங்க, புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒருவரும் நம் ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு எது வழியோ, எந்த வழியோ, தேவனை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம் என்பது இயேசுவானவரிடத்திலே காணப்பட்டதை போல நம்மளிடத்திலும் காணப்பட வேண்டியது இருக்குது. நம்ம முதலாவது தேவனை அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒன்றிலிருந்து பிரித்து பார்ப்பது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே ஒன்றோடு ஒன்று பிரித்து பார்ப்பது, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திலே ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்ப்பது. இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, பழைய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வேத வாக்கியங்களில் நீதிமொழிகள் புஸ்தகத்தை பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்டிங். சரி, தேவனை அறியக்கூடிய அறிவில் வித்தியாசங்கள் உண்டா? எப்படி 30ஆக 60ஆக 100ஆக பலன் தர முடியுமா? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். முந்தினோர் பிந்தினோர்னா முன்பு கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவங்க பிந்தினோராக இருக்கலாம். தேவன் சொல்கிறாரு, 3 சொல்கிறாரு, அவங்க ஏன் அப்படி செய்யாமல் இருக்காங்கன்னா, ஞானத்தை கூப்பிடவில்லை. ஞானத்தை கூப்பிடலை, அவங்களுக்கு தேவையில்லை சொல்கிறாரு. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டாங்களா அப்படின்னா இல்லைன்றான். சரி, நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, தொடர்ந்து ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வளர வேண்டியது, குடும்பமாக வளர வேண்டியது அவசியமாக உண்டு. சரி, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வேதத்திலும் பிரியத்திலும் அவருடைய சிச்சையிலும் வளர்க்குறதுக்கு நீங்கள் ஏற்றவர்களாக இருப்பீங்களா? அப்படி இல்லைன்னா உலகத்தின் நன்மைகளுக்கும் உலகத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த நன்மைகளுக்கும் அவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா? வழிவாசலை திறக்க போகிறீங்களா? நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய ஞானத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, வேதனை ரொம்ப வலியானது இருக்கும். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்பொழுது வலியானது இருக்கும். அந்த வலி இல்லை அப்படின்னா அவங்க உணர்ந்து கொள்ளலை. அவங்க அவங்களுடைய சுயமாக அவங்க ஜீவிக்கிறாங்க. ரோமர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இதை பாருங்கள், நான் இங்கே சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயத்தை காரியத்தில் தன்னை குற்றவாளியாகத்தக்கவன் பாக்கியவான். ஒருவன் சமோசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கணைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இங்கே ஒரு போஜனம் மாம்சம் புசிப்பதற்கும் மரக்கறியை புசிப்பதற்கும்
வித்தியாசத்தை காட்டுறாங்க. ஒருவன் சொல்கிறாரு, இங்கே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, உனக்கு விசுவாசம் இருந்தால் சொல்கிறார். விசுவாசம்னா ஒன்றை சம்மதிப்பது, ஒரு விவாதத்தை சம்மதிப்பது, தேவனுடைய வார்த்தையை சம்மதிப்பது. இங்கே அவர் வார்த்தை சொல்ற, உனக்கு விசுவாசம் இருந்தால் இது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயத்தை காரியத்தால் தன்னை குற்றவாளியாக ஆகாதவன் பாக்கியவான். ஒருவன் சமசியப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஏன் தேவனானவர் ஜபம் செய்து ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அது என்ன செய்கிறார், அந்த ஒரு போஜனத்தை நாம் ஜபம் பண்ணும் பொழுது அதை ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தமாக்கிறார். சரி, அதில் என்ன இல்லை அவருக்கு வந்து அதில் வந்து இது பரிசுத்தம் ஆயிடுச்சா அப்படின்லாம் தோணக்கூடாதுன்னு சொல்கிறார். சரி, விசுவாசத்திலே வராத யாவும் பாவம். லூக்கா புஸ்தகம் நான் போகிறோம். இப்போ லூக்கா உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லுஞ்செலவை கணக்கு பார்க்காதிருப்பானோ? இது எதை குறித்து சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய விசுவாசத்தின் அளவு நம்மளால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவருடைய வேத வாக்கியங்களை நம்மளால் கை கொள்ள முடியுமா? நம்ம பாவம் செஞ்சுருவாங்க, அடிக்கடிக்கு என்ன செஞ்சுருவாங்க, நமக்கு சுய பிரயோஜனத்திற்காக என்ன செஞ்சுருவோம், பிரமாணத்தை மீறிடுவாங்க, பாவம் செஞ்சுருவாங்க. சரி, அவன் என்ன சொல்கிறான், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து, ஓமை நிர்வாகம் உண்டோ இல்லையோ, அவங்ககிட்ட அது கட்ட முடியுமா இல்லையா? நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, யோசிக்கணும், கணக்கு பார்க்கணும்னு சொல்கிறார். சரி, நம்ம பார்க்காம எதையும் செய்ய மாட்டோம் இல்லையா? கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறார். சரி, இங்கே அது கட்டாமல் போனால் பார்க்குறவங்கள என்ன செய்வாங்க, கேலி செய்வாங்க இல்லையா? கட்ட தொடங்கி கட்ட முடிக்காமல் திராணி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். சரி, இங்கே என்ன செய்வார்கள் என்றால், தகப்பனையும் தாயையும் அதிகமாக என்ன செய்வாங்க, அதிகமாக அவரை பார்க்கிலும் கனப்படுத்துவாங்க. என்ன செய்வாங்க? ஆமாம், சொல்கிறாரு மத்தேயு 10:37-38, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகளையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒர்த்ஃபுல் இல்லை, எனக்கு பிரயோஜனமாக இல்லைன்ற. அப்போது தேவனை தான் எல்லாரும் என்ன செஞ்சிடணும், பிள்ளைங்கள்லாம் பெற்றோரை மதிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா,
அவரை பார்க்கிலும், தேவனை பார்க்கிலும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் மேலாக நாம் யாரையும் உயர்த்தக்கூடாது. அதிகமாக நம் இருதயத்தில் உயர்த்தக்கூடாது. முதலாவது நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? யாருக்கு முதலாவது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான். அவர் தான் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். உலகத்தின் சகல அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலும் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். சரி சரி, நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? அப்போ அவருடைய சீஷர்கள் தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்தொடர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். சரி, இந்த வழியானது, இந்த இருதயமானது எத்தனை பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சபையிலையும் சரி, எத்தனை பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? முதலாவது அவங்களை சேவிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? முதலாவது தன்னுடைய பிள்ளைகள் எப்படி சேவிக்கணும்னு நினைக்கிறாங்க? முதலாவது தேவனுடைய படிப்பு முக்கியம்னு நினைக்கிறாங்களா? தேவனுடைய வார்த்தை முக்கியம்னு நினைக்கிறாங்களா? இல்லை நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கொடுத்தால் போதும்னு நினைக்கிறாங்களா? இந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்? தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரமும் ஒரு குடும்பத்தில் இல்லை. தேவனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது இல்லை. சரி, நம்ம தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உலகத்தில் இருந்திருக்கும் பொழுது சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எத்தனை பேர் விசுவாசித்தாங்க அவரை? விசுவாசம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இங்கே விசுவாசம் என்றால் அனுப்பப்பட்டவர் நான் சுயமாய் வரவில்லை, என் அனுப்பினவர் பிதான்ற. நான் சுயமாய் பேசலைன்னு சொல்கிறார். சுயமாக பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுறான், அனுப்பினவருடைய மகிமையை தேடலன்ற. உங்களுக்கு தெரியாத ஒரு போஜனம் இருக்குன்னு சொல்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய், யாரு? இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள் யாரு? விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நம்ம என்ன சொன்ன? எல்லா சகல நன்மைகளும், தேவனுடைய சகல நன்மைகளையும் அறிந்து அவருக்கு உண்டான பயம், அவர் மேல் இருக்கக்கூடிய பயத்தை நாம் பெற்றுக்கொண்டு சகல கற்பனைகளையும் நாம் கை கொண்டு சீஷனாகி பிற்பாடு ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அது மாதிரி என்னைக்காவது சகல ஞானத்தை, சகல அறிவை அறிஞ்சிருக்கிறோமா? சரி, நம்ம அறிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும், தொடர்ந்து அறிந்து கொள்ளணும். சரி, நாங்கள் பார்க்கும்பொழுது விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சரி, இங்கே அவர்கள் சொல்றாரு, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இது என்ன பிறப்பு? ஆவிக்குரிய பிறப்பு, மாம்சக்குரிய பிறப்பு இல்லை. இது என்ன பிறப்பு? ஆவிக்குரிய பிறப்பு. இது புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கிறது அல்ல. இது என்ன? தேவன் அங்க பிறப்பிக்கிறார். எப்படி? 1 பேதுரு புத்தகத்துல நம்ம காண்றோம். ஒரே நிமிஷம், அது எனக்கு கொடுத்தா அங்கே கொடுத்துட்டான். எனக்கு கொடுக்க சொன்னேன், அது அங்கே கொடுத்தேன். நகோமிக்கிட்ட கொடுங்க. இது இங்கே பாருங்க, 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசமாகிய அழிவில்லாத வித்தினாலே
மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சத்தின் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்து அதன் பூவும் உதிர்ந்து கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சரி, இங்கே என்ன கேள்வி தருமா? எப்படி தேவனுடைய சித்தத்தினால பிறக்கிறான்? ஓகே, பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும். இது எப்படி நடக்குது? எதனால நடக்குது? தண்ணிக்குள்ளே போகிறதுனால மட்டும் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கீழ்ப்படுகிறாங்க. நான் எனக்காக பிரிக்க மாட்டேன், நான் கர்த்தருக்காக பிழைக்க போகிறேன்ட்டு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க நீ சொல்கிறாங்க. இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மறுபடியும் பிறந்திருக்காங்க. அவங்க எப்படி? அவங்க பூமிக்குரிய பிறப்பு ஒன்று, அவங்க திருப்பியும் ஆவிக்குரிய பிறப்பு ஒன்று. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? தேவனுடைய சித்தத்தின்படியாக பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறார். இங்கே யாக்கோபு 1:18 சொல்கிறாரு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டியில் நாம் முதற் ஆனவர்களுக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? 2வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? என்ன ஒரு சாட்சி நமக்கு கொடுத்துருக்காரு? தேவன் சாட்சி என்பது விட்னஸ். ஓகே, இங்கே பேதுரு ஒரு விட்னஸ், இங்கே யாக்கோபு ஒரு விட்னஸ். 1:18 சொல்கிறார். விட்னஸ்னால் ஒரு சம்பவத்தை பார்த்தது, தேவனுடைய நன்மையை பார்த்து அதை எழுதி கண்ணார கண்டு தொட்டு எழுதின சாட்சிகளில் இவர் ஒன்று. அவர் சித்தம் கொண்டு, அவருக்கு என்ன இருக்குது? ஒரு சித்தம் இருக்குது. அது என்னென்ன சித்தம் பார்ப்போம். பிறப்புது மாத்திரம் அல்ல, நம்ம பிறந்து அவருடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்குமே, அது மாத்திரம் கிடையாது. அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. தம்முடைய சிருஷ்டிகளிலே நாமும் முதற் பலனவராக இருக்கிறதுக்கு நாமும் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சரி, தேவனானவர் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை தேவனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவருடைய குமாரனுடைய அடிச்சுற்று நடக்கும் பொழுது அவரை நாம் என்ன செய்வோம்? அவரை ரோமர் புஸ்தகத்தில் சொல்கிறோம், நம்மளுடைய இருதயம் மறுரூபமாகுதுன்னு சொல்கிறார். சரி, இங்கே சித்தம் நாம் பார்த்தோம். இங்கே நாம் அதே தான் நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம்? 28 ரோமர் 8:28 சொல்கிறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. யார் எதுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்காங்க? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க? நம்ம என்ன பார்த்தோம்? தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தணும். புதிய மனதை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? அநேகம் இருதயத்தை திருப்புறோம். அது மட்டும் கிடையாதுங்க. இருதயத்தை திருப்பி கொண்டே இருக்கிறது மட்டும் கிடையாது, தேவனை மகிமைப்படுத்துவது தான் பிரதானமாக இருக்கிறதை நம்ம காண்றோம். இங்கே பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரி, நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை அறிய போகிறோம் அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. புரியுதுங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா கற்பனைகளை கைக்கொள்வது. சரி, நான் அழைக்கப்பட்டிருக்கேன். எதிலிருந்து? நம்ம பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஒன்றிலிருந்து வெளியே, உலகத்தில் இருந்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த உலகமானது வேணாம், இந்த உலகமும் பொல்லாததாக இருக்குது, இந்த உலகம் நிறைய மாயையான காரியங்கள் இருக்குது, ரொம்ப பாவத்தில் நிறைந்திருக்கிறது யாக்கோபுல சொல்கிறார். சரி, நம்ம இப்போ எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா அழிவில்லாத வித்தினாலே. சரி, பிதாவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அது அவருடைய தீர்மானம் நாம் பார்க்குறோம். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பும் கூறுறாங்க. அவருக்கு சகலமும் என்னவா இருக்குது? நன்மைக்கு எதுவாக இருக்குது.
தொடர்ந்து இது பூமிக்குரிய நன்மைகள் கிடையாது. தேவன் ஆசீர்வதிச்சாரு, தேவன் பூமிக்குரிய நன்மையை கொடுத்தாரு அப்படின்னா சந்தோஷம். அது யாரு கொடுக்கறது? எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருதுன்னு சொல்லி. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவனை எவைகளை முன் அறிந்தாரோ அவைகளை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். என்ன இங்க தீர்மானம்? என்ன பாருங்க, நான் திருப்பி படிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு எவைகளை முன்குறித்தாரோ தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவைகளை முன்குறித்தாரோ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, எந்த சாயல்? அது சாயல் அப்படின்னா இமேஜ். அது என்ன இமேஜ்? அது எப்படிப்பட்டது? ஃபார்ம். அது எப்படிப்பட்ட ஃபார்ம்? இமேஜ் இல்லை, அது ஃபார்ம், ரூபம். அது எப்படிப்பட்டது? சரி, அவர் பிதாவானவரை தான் இவர் தொடர்ந்து அவர் என்ன காமிச்சிட்ருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லோருக்கும் காமிக்கிறார். அவர் பிதாவானவர் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கார், இவ்வளோ இரக்கமாக இருக்கார், இவ்வளோ தயவாக இருக்காருன்னு சொல்கிறார். 1 பேதுருல. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உலகத்தினுடைய மாயையான காரியங்களிலே நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இச்சையினால் உலகத்தினுடனே கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தமும் அவர்களுக்குள்ளே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இச்சையினால் உலகத்தின் கேட்டுக்கு தப்பி, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் உள்ளாங்கா இருக்குது அப்படின்னா, நாம் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீமையான காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அது ஈடுபாடு பண்ண மாட்டோம், இச்சிக்க மாட்டோம் சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு, இச்சையினால் உலகத்தின் கேட்டுக்கு தப்பி. நம்ம தப்பிச்சிருக்கோமா? ஆமாம், தப்பிச்சிருக்கோம். உலகத்தில் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்? அழைக்கப்பட்டிருக்கோம் சொல்கிறாரு. எதற்குன்னு சொல்கிறாரு? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவம் தேவனுடைய தன்மை இல்லை. தேவனுடைய தன்மைனா என்ன? நம்ம தொடர்ந்து மனதோடு மட்டும் நமக்கு போராட்டம் இல்லை, நம்மளுடைய சரீரத்தோடு மட்டும் நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு ஒரு தீர்மானம், தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்குது. அந்த தீர்மானத்தை உணர்ந்து தேவன் மேலே நம்ம அன்புள்ளவர்களாக இருந்து அவர் கற்பனையை கை கொண்டு அவர் இடத்தில் நாம் பயப்படக்கூடிய பயத்தை அறிந்து கொண்டு நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? அவருடைய பிரமாணங்களை எடுத்துக்கொள்ளணும். இங்கே நம்ம எதற்கு உரியவர்களாக இருக்கிறோம்? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. பங்கு அப்படின்னா பார்ட்னர்ஷிப், ஃபிலோஷிப்னு சொல்லுவோம் இல்லையா? பார்ட்னர். இப்போ ஐக்கியம் கொள்வது, உலகத்தோடு நம்ம ஐக்கியம் கொள்ளலாம், பிதாவோடு ஐக்கியம் கொள்ளலாம், ஒரு விபச்சார ஸ்திரியோடு ஐக்கியம் கொள்ளலாம் இல்லையா? அப்போ என்ன செய்வோம்? அவங்களுக்கு என்ன பங்கோ அதுதான் நமக்கு சொல்லுவோம். இங்கே நமக்கு என்ன பங்குன்னு சொல்கிறார் பாருங்க. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. பங்கு எதுக்கு? திவ்ய சுபாவத்திற்கு. இந்த சுபாவம் பிதாவின் இடத்தில் இருக்கிறது, இந்த சுபாவம் இயேசுவின் இடத்துல இருக்கிறது, காணப்படுது. சரி, சொல்கிறாரு, இது யாருக்கு மேன்மையாக இருக்கும்? உலகத்திலையா? உலகத்தில் இருக்குமா? என்ன இருக்காது. ஏன்னா அவங்க என்ன செய்கிறது இல்லை, தேவனை மகிமைப்படுத்துறதும் கிடையாது,
அவங்க தேவனை தேவன் என்று அவங்கள துதிக்கிறதும் கிடையாது. இங்கே பாருங்க, இது தேவனானவர் எப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம காண்றோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இது எப்பொழுது இருக்கு? தேவனுடைய தீர்மானத்தில் இருந்தது, அது மறைக்கப்பட்டது. மறைவானது தேவனுக்குரியது. தேவனுக்குரியது தான் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்காங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எட்டு பார்க்குறோம். அதோ இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. இயேசுதான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா, இவர் கர்த்தத்துவம் இவர் தோளின் மேல் இருக்கிறது அப்படின்னு யாராவது அறிஞ்சிருந்தாங்கன்னா, இவர்தான் இயேசுதான் கிறிஸ்து என்று அறிஞ்சிருந்தாருங்கன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சிலுவையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, இவங்க இப்போ என்ன சொல்றாரு? இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமாம். சரி, தேவனானவர் நமக்கு ஒரு நித்தியமான ஒரு உலகத்தை வைத்திருக்கிறார். என்னது? தேவனானவர் ஆமாம், நித்தியமான ஒரு உலகம் இருக்கு. அங்கே எங்கே இல்லை? அங்கே பசி இல்லை, அங்கே வலி இல்லை, வேதனை இல்லை. ஆனால் நம்ம உண்மை உள்ளவர்களாக இராமல் இருந்தோமானால் அங்கே நம்ம சொன்னது எல்லாமே இருக்கும். ஆமாம், வேதனை இருக்கும். வேதனை மிகுந்த இடத்துல நம்மளை போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ தேவனானவர் நம்மளை எப்படிப்பட்டவராக நம்மளை காண்றாரு அப்படின்னா, தொடர்ந்து நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு அதிகமான ஒரு பிரயாசம் நமக்கு தேவைப்படுது. எது தேவை? மறைவாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சகோதரருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், நீதியான காரியங்களை செய்யணும், இரக்கத்தை செய்யணும். இவனுக்கு தானே ஏதாவது ஒன்று பண்ணிவிடு அப்படி இல்லை. எனக்கு என்ன தேவையோ பிறனுக்கும் அதுதான் தேவையாக இருக்கும். சரி, எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, பதிவு செய்யப்பட்டிருக்கு, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதை தேவனானவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு, எழுதுறாரு, எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததற்கு தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு கூறியவர்கள். நாம் ஒரு நாள் மரிக்கும் பொழுது நம்மளுடைய இயேசுவானவர் வரும் பொழுது அவரை நாம் எதிர்கொள்வதற்கான சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி இருந்தோமானால் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு காணப்படுவோம். இதெல்லாம் எப்படி அவர்களுக்கு தெரியுது? இதெல்லாம் அவங்களுக்கு மனுஷன் மாம்ச கண்ணில் இருக்கிறவங்க, மாம்ச வழியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்க இவங்க இன்னார்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மாம்சக்குரியவன், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான்னு சொல்றார். ஆவிக்குரியவனாக இருக்கணும் சொல்றாரு. மதீனன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, மதீனன் இருக்கான் இல்லையா,
அவனுக்கு வந்து மூடத்தனம் அதிகமாக இருக்கும். தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த மாட்டான், கண்டிப்பாக மாட்டாங்க. தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்குறவங்க, கீழ்ப்படுகிறவங்க சொல்கிறார். இங்கே நீதிமொழிகள் 26:4 சொல்கிறாரு, மூடனுக்கு அவன் மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மதீனன் யார் தெரியுமா? இங்க தேவனை மகிமைப்படுத்தாதவன், பிரமாணமே தெரியாதவன். அப்படி ஒரு பிரமாணம் சுய ஞானத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து சொல்லு பிரமாணத்தை கொடுங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாரு, இங்கே என்ன பார்க்குறான்? மூடனுக்கு அவன் மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாத பேசாதன்ற. ஏன்னா கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய். அவங்க ஃபுல்லாகவே மூடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெய்யாகவே அவங்களுக்கு இருதயத்திற்கு ஏற்ற போல நீங்கள் கொடுத்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மூடனுக்கு அவன் மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடு. எப்படி? வேத வாக்கியத்தின்படி தேவனுடைய சகல ஞானத்தையும் எங்கே போதிக்கப்படணுமோ அப்படி கொடு. அப்படி கொடுத்தோன்னா ஒரு வேளை கேட்கலாம். கொடுக்காவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பான். ஓஹோ நம்ம கேட்டோம், அவன் ஏதோ சொல்லலை அப்படின்னா நம்ம ஞானி அப்படின்னு நினைப்பானா? சரி, சரி. இப்படிப்பட்ட ஞானம் இல்லாத மக்களை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும்னா, தேவனுக்கு ஒரு என்ன இல்லை, ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு நோக்கம் இருக்குது. இதையெல்லாம் அவங்க அறிந்து கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய இருதயமானது என்னவா இருக்குது அப்படின்னா கடினப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். சரி, நம்ம வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நம்ம புத்தி சொல்லணும் அப்படின்னா, இங்கே பவுல் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இங்கே பவுலானவர் சொல்கிறாரு, மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசலையா. முறைமைகள் எப்படி இருக்கும்? சில பேர் தப்பாக பேசுவாங்க, சில பேர் நான் தான் சரின்னு பேசுவாங்க. மதீனன் எப்படி பேசுகிறான்? அவன் தான் சரி, மற்றவங்களாம் தப்பு. அவனுடைய இருதயம் அந்த மாதிரி. சரி, நீங்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளிலே பேசி. இப்போ பேச முடியுமா? ஏவப்பட்டு பேச முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் அவை ஏவப்படுவது எனக்குள்ளாக ஏவப்படுவது கிடையாது. அவர் எனக்குள் வேலை செய்கிறாரா அப்படின்னா எனக்குள்ள சரீரத்துக்குள்ளே வந்து வேலை செய்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அப்போது எப்படி வேலை செய்கிறாரு? இந்த வேலை செய்வது எப்படி அப்படின்னா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்போ வேலை செய்கிறார் எப்படி? பாருங்க, வேத வாக்கியம் பாருங்க, சத்தியத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் வேலை செஞ்சுருக்காரு, வேத வாக்கியத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? அவர் வேலை செய்யலை நம்ம சொல்ல வரல. நான் என்ன ஜபிக்கணும், என்ன வேண்டல் செய்யணும்னு தெரியலையா? ஆமாம், வேண்டல் செய்யணும் தெரியலையா? வாக்கு அடங்காத பெருமூச்சுகளுடன் எனக்காக வேண்டல் செய்கிறேன்னு சொல்கிறார். நான் எல்லா ஞானத்தோடு நான் பேசினா கூட நான் அறிய வேண்டிய பிரகாரம் அந்த வேண்டல் செய்ய வேண்டுக்கு அந்த பிரகாரம் தெரியலன்றார். சரி, அவர் இப்போ வேலை செய்கிறாரான்னா ஜபிக்கிறார், தொடர்ந்து வேலை செய்கிறார். சபைக்குள்ள அந்த தேவனுடைய ஆலயத்தில் வேலை செஞ்சுட்ருக்கார். இப்போ தேவனானவர் ஒருவரை கெடுத்தா தேவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுக்கிறேன்னு சொல்கிறார்ல.
தேவனானவர் பரிசுத்தாவினா அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ தேவனானவர் அதை கெடுக்கிறவனுக்கு என்ன செய்வார்? தேவன் அவங்க கெடுக்கிறேன்னு சொல்கிறார். சரி, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அவருடைய ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும். மதீனம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? விவாதத்தை எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. விவாதத்தை கொண்டு வந்துடுவாங்க. விவாதம் கிடையாது, ஆலோசனை தான். அவருக்கு தேவனுடைய ஞானம் இருக்கு. இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எப்படி தோணுதா? பைத்தியமா தோணும். எப்படி தோணும்? ஓகே. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனாலே அவைகளை ஆராயவும் மாட்டான். அவன் கொஞ்சம் ஆராயணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தேடுறது, அந்த நம்ம தேவனுடைய வார்த்தையை தேடணும், அவரை மகிமைப்படுத்தினா கொஞ்சம் தேடணும். அவர் எப்படி இருக்காரு, எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அதெல்லாம் தேடணும். தேடினா செய்யணும். என்ன செய்யும்? வழி இருக்கும். ஆமாம், நம்ம என்ன செய்யணும்? எல்லா வேலையை விட்டு அவரை தேடணும், வேத வாக்கியத்தை ஆராயணும். அதுக்கு கொஞ்சம் வேதனை இருக்கும். என் பாவத்தை நான் வந்து பாவம் இது சொல்லுது, என்ன இப்படி குத்துது, நான் இவ்வளோ நாள் செஞ்சது பாவமா, தப்பா அப்படின்னு தோணும்ல. அப்போ தோணும் போது என்ன இருக்கும்? வலி இருக்கும்ல. சொல்கிறார், அது வேணான்றான். அவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனாலே அவைகளை ஆராயவும் மாட்டான். அது தொடர்றது கூட கிடையாது. வேணாம் அவனுக்கு. தேவனுடைய வார்த்தையை, சகல சத்தியத்தை, அவருடைய வார்த்தைகளை கை கொள்வதே வேணாம். நம்ம பார்க்குறோம், நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம் ஆவிக்குரியவைகளை வளர்வதற்கு, தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு. மனுஷன் என்ன செய்வான்? ஒரு வேளை மட்டும் தொழுது கொண்டா போதும் தேவனை அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இல்லை. நம்ம அப்படி இருந்தால் நமக்கு வரக்கூடிய இடரலும் துன்பமும் ஒளிந்து போயிருக்கும். நமக்கு மேலான ஒரு நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றுக்கும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவர்களாலேயும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இங்கே பவுலானவருக்கு ஒரு சிந்தை உண்டு. அது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாயிருக்கிறது. யாருக்கு? எங்களுக்கே சொல்கிறார். எங்களுக்கே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. சரி, அவங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய இருதயம் என்னவா இருக்குது அப்படின்னா கடினப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு விசுவாசித்து கை கொண்டு கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் பண்ணணும்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு உண்டானவைகளை விற்று தேவனை என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும், சிலுவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும், விசுவாசம் முழுமையான தேவனுக்காக அவன் ஜீவிக்கணும். அப்போ தான் என்ன இருக்கும்? என்ன கிடைக்கும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? தேவனை அறியக்கூடிய அறிவு. இது யாருக்கு பைத்தியமா இருக்கும்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். யாருக்கு? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தேவனானவருடைய சிருஷ்டிப்பில் தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? தேவனுடைய சிருஷ்டிப்பு, மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான், தேவனானவர் எப்படிப்பட்டவர், மனுஷனை மண்ணினால் எப்படி உண்டாக்கினார், அந்த மண் வந்து எப்படிப்பட்டது? அது மண் வந்து டஸ்ட்டு.
டஸ்ட்டுனா குப்பை இல்லை, அது வந்து தூசி. இங்கே பாருங்க, தேவனானவர் மனுஷனை உண்டாக்குறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனாகிய நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவனானவர் இங்கே மனுஷனுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, மனுஷனை உண்டாக்கிட்டு விட்டுறல, அங்கே வந்து மனுஷனுக்கு தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்பயே கட்டளை கொடுத்துட்டார். அவரை சேவிக்கும்படிக்கு அப்பயே தேவனானவர் கட்டளை கொடுத்துருக்கார். நீ இப்போ இதை நீ செஞ்சனா நீ சாகவ. 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நான் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் அதை தொடவும் என்று சொன்னார் என்றார். இங்கே வந்து ஒரு அந்த பிரமாணம் தான் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் பாவம் செய்வனா, நான் பாவத்தை மேற்கொள்வனா, நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னா மேற்கொண்டுட்டேன், நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன்னா தேவனை விட்டு பிரிஞ்சிட்டேன். இங்கே அதான் சொல்கிறாரு. இங்கே வந்து தேவனானவர் தொடர்ந்து மனுஷனை உண்டாக்கினதற்கு இங்கே 6ஆம் அதிகாரத்தெல்லாம் விசனப்பட்டுறாரு. இப்படி ஒரு நான் செம்மையானவனால் மனுஷனை உண்டாக்குனார். அநேக உபாய தந்திரங்களை மனுஷன்தான் கற்றுக்கொண்டான், எல்லாத்தையும் மனுஷன் கற்றுக்கொண்டான். சரி, இங்கே நம் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துவதற்கு நிறைய தேவனானவர் வழியை வைத்திருக்கார். நாம் தொடர்ந்து நம்மளுடைய ராஜாவை எப்படி செய்யணும், கனம் செய்யணும்னு சொல்கிறார். தொண்ணூத்தொன்பதாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர்கள் கேருபீன்களின் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமியின் அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜாதிகளுக்கு மேலும் உயர்ந்தவர், மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்களை துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைத்திருக்கிறீர், நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர். தம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரிலே மோசேயும் ஆரோனும் அவர் தமது நாமத்தை பற்றிக்கு கூப்பிடுகிறார்கள். சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்களுடைய சாட்சி பிரகாரங்களையும் அவர் தங்களை கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர், அவருக்கு உத்தரவு அருளினீர், நீர் அவர்களை கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டினது போதும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனானீர்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம் தேவன் மாத்திரமே, நம் தேவனை போல ஒரு கண்மலையும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அவரே அறியலன்னு தான் சொல்கிறாரு. கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர்கள் கேருபீன்களின் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமியை அசைய பண்ணுவதாக. சரி, நம்ம இங்கே தேவன் எவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிறாரு, தேவனானவர் எவ்வளோ பெரியவராக இருக்காரு, தேவனை விட மிகப்பெரிய ஒரு ஆளுகை இல்லை என்பதை நாம் பார்க்குறோம். சரி, இங்கே பார்க்குறோம், கர்த்தர் சீயோனிலே பெரியவர், அவர் எல்லா ஜனங்களின் மேலும் உயர்ந்தவர், ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், ஜனங்களின் மேலும் உயர்ந்தவர். சரி, இங்கே யாரை நாம் துதிக்கிறோம், அது எப்படிப்பட்ட நாமத்தை உடையவர் சொல்கிறார். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம் தேவனை போல இந்த உலகத்திலும் சரி எங்கேயும் சரி ஒருவர் இல்லை. நாம் என்ன செய்யணும், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்களாக நாம் தொடர்ந்து இருக்கணும். நாம் உலகத்திற்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாயையான காரியங்களுக்காக, அனித்தியமான பாவ சந்தோஷத்திற்காக நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம கெடுத்து கொள்ளக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நம்மளுடைய வாய்ப்பு எப்படி இருக்கும், நீதியை செய்வதற்கான வாய்ப்பு. போதிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், பாவம் செய்வதற்கு ஏதுவாக இல்லை, போதிக்கிறோம், அதே போல் நாம் கை கொள்ளவும் செய்யணும். புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ கொடுக்குறாரோ அதுக்கேற்ற போல் கேட்கவும் செய்கிறார். அவர் நம்ம செய்யலை அப்படின்னா தேவனானவர் அதற்கேற்ற பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வாய்ப்பு கொடுத்த யாருக்கும் நன்றி, சோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வாதப்படுவதாக. கூடி வந்தவங்களை ஆசீர்வாதிங்க பிதாவே. வேத வார்த்தைக்கு கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. உணவு உடுப்ப தாரும் பிதாவே. சோதனையில் எதிராச்சும் பிதாவே. இயேசுவின் நாமத்தால் கேட்கிறேன், ஆமென். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இருக்குமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம் பிதாவே. கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பிதாவாகி தேவனே. நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர் பிதாவே. உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக. பிதாவாகி தேவனே, நாங்கள் எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், உங்கள் வேத வாக்கியங்களை எப்படி தேடணும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீதி உள்ள எங்கள் தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். தொடர்ந்து உங்களுடைய நீதி நியாயத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, எங்களுக்கு உணவு உடுப்பை தந்து வழிநடத்துவீராக. பிதாவே, சோதனையிலிருந்து எங்களை ரட்சிப்பீராக. உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் பெரிதாக எண்ணி இந்த உலகத்தின் மேலே நாங்கள் எங்கள் நோக்கத்தை வைக்காமல் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரியவர்களோடு வளர்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. நீங்கள் எங்களுக்கு எதை செய்கிறீரோ பிதாவே, அது உங்களிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவே, மெய்யாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து நாங்கள் பிதாவே, எங்களுக்கு நீங்கள் மேலான ஒரு நோக்கத்தில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த சந்தோஷங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் பிதாவாகி தேவனே. தொடர்ந்து உங்கள் குமாரனுடைய அடிச்சூட்டில் நடக்க உதவி செய்யும் பிதாவே. இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இங்கே கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் பிதாவே. உங்கள் குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நம்ம மீண்டுமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கூடி கர்த்தருடைய சரீரத்தை நம்ம சரியாக நிதானிக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தரானவர் எப்படி பாடுபட்டார், சரி, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது, கர்த்தர் ஏன் பாடுபட்டார், அவருடைய பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்துருக்கோம். அவருடைய பாடுகளிலே சிலவற்றை நாம் காணப்போகிறோம். இங்கே மத்தேயு 26:26 சொல்கிறாரு, அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார்.
இது பாவ மன்னிப்புக்கென்று அவருடைய சரீரமானது பிக்கப்பட்டது. நாம் எதற்காக எடுக்கிறோம்? நாம் எப்படி எதை செய்யணும், நம்ம எதை சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் பாவ மன்னிப்புக்கென்று எடுக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்கிற போல 11:23 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணுகை பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்குரியது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நம்ம என்ன செய்யணும், என்ன சிந்தித்து பார்க்கணும்? கர்த்தர் வரும் அளவும் எதை சிந்தித்து பார்க்கணும்? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணம், அவர் எப்படி அவருடைய மரணம் எப்படிப்பட்டது? அது வேதனை உள்ளதாகத்தான் அவர் மறிச்சிருக்காரு. சரி, அவர் நிந்திச்சிருக்காங்க, அவர் துன்பப்படுத்தியிருக்காங்க. யோவான் புஸ்தகம் 19 நீங்கள் காண முடியும். யோவான் 19:1 பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு அவரை வாரினாலே அடிக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினாலே அடிப்பித்தான். இயேசுவை பிடித்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, வாரிலே அடிப்பித்திருக்காரு. வாரியில் அடிப்பித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, சராசரி மனுஷனாக நம்ம யோசிக்கும் பொழுது, இயேசு நம்மளை போல சகோதரர்கள் போல இருந்தார். நம்ம அவர்களை போல நாமும் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பெல்லாம் கிழிஞ்சிடும். ஆனால் அவருடைய வாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினம் உள்ளதாக இருக்கும். அடித்து இழுக்கும் பொழுது ரொம்ப வேதனைகரமாக அவரை துன்பப்படுத்துவதற்கு ஏதுவாகவே அவரை வாரினாலே அடிப்பித்திருக்காங்க. போர்ச்சேவகர் முள்களில் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, அதெல்லாம் யாருக்கு உடுத்துவாங்க? நல்ல வஸ்திரம் அப்படின்னா ராஜாக்களுக்கு, அதிபதிகளுக்கு உடுத்துவாங்க. ஆனால் இங்கே ராஜாவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவரை பரியாசம் செய்வதற்காக இவருக்கு உடுத்தி காமிக்கிறாங்க. அது இல்லாமல் என்ன செய்கிறாங்க, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினாலே அடித்தார்கள். மத்தேயு 27:31 நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்களில் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, சரி அது மட்டும் விடல, அவங்க என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் மேல் துப்புறாங்க. துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். இந்த அவமானத்தை இந்த எல்லாவற்றையும் ஏன் அவர் தாங்கினார்? எதற்காக அவர் தாங்கணும்? பிதாவின் மேலே அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய வேண்டும். சரி, இவரை பிதாவானவர் இவருக்கு கொண்ட ஒரு தீர்மானம், இங்கே 2:3 நாம் பார்க்குறோம்.
ஜாதிகள் கொந்தளிப்பார்கள், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான் ஏன்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அப்போஸ்தலர் 4 பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பான் ஏன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கியங்கள் உரைத்தீரே. இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, தொடர்ந்து அவருக்கு விரோதமாக செய்ததை அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா சகிச்சிருக்கார். ரொம்ப கீழ்ப்படிந்துள்ளவராக இருந்திருக்கார். ஏன் அப்படின்னா மேலான ஒரு நோக்கம், அவருக்கு கொடுக்கப்பட்ட கணம். அந்த மாதிரி 1 பேதுரு புஸ்தகத்தில் 2:21 பார்க்குறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடுத்தும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். யார் இங்கே விசாரிக்கிறது அப்படின்னா தேசாதிபதி தான் பூமிக்குரியவைகளை. ஆனால் நியாயமாய் விசாரிக்கிறது யாரு? மனுஷன் கிடையாது, பரலோகத்தின் தேவன். அவரே ஒப்புவித்துட்டார். சொல்கிறார், அவர்கிட்ட சொல்கிறாரு, அவர் விசாரிக்கும் பொழுது நான் உன்னை விடுதலை ஆக்குறதுக்கும் உன்னை பிடிச்சி சிலுவையில் ஒப்பு கொடுக்கறதுக்கும் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு நீ பார்க்குறியா அப்படின்னு. பரலோகத்தில் ஒரு அதிகாரம் என்மேல் கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா முழுவதுமாக அவருடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவன் மேலே இருந்தது. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் தீர்ப்பு செஞ்சிடலை. அவர் அங்கேயே தீர்ப்பு செய்யலை. பாடுபடுத்தும் பொழுது பயமுறுத்தாமலும் நான் தான் உன்னை தீர்ப்பு செய்ய போகிறேன், நீ வா ஒரு நாள் அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன செஞ்சார்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எப்படிப்பட்ட காரியங்களில் அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா, ஏசாயா புஸ்தகம் 53:7 அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவருடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன் மயிரை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடுகிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? எஜமானுக்கு முன்பாக முடி கட் பண்ணுறவங்ககிட்ட என்ன செய்யும்? வாயை ஒன்றுமே திறக்காதுன்ற. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நொறுக்கிட்டாங்க, அவர் ஒடுக்கப்பட்டார். ஆனாலும் தம்முடைய வாயை அவங்களுக்கு விரோதமாக திறக்கல. ஏன்? இது பிதாவினுடைய நோக்கம், சித்தம். சரி, எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா நீதி உள்ளவராக இருந்தார். சொல்றாரு, எப்படி நீதி உள்ளவராக இருந்தார் சொல்றாரு, பதில் செய்யல. நாமும் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஏசாயா புஸ்தகம் 53:9 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவனுடனே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஐஸ்வர்யவானை இங்கே பார்க்குறோம். ஏசாயா புஸ்தகத்தில் 53:9 அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறார். இதை தான் அங்கே ஓமையாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவான. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். நம்ம பார்த்தோம்ல கொரிந்தியர் புஸ்தகத்தில், அவங்க அறிஞ்சிருந்தாங்கன்னா மகிமையின் கர்த்தரை சிலுவையில் என்ன செய்ய மாட்டாங்களாம்?
ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கர்த்தர் இவர் தான், இயேசு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கொள்ளல. ஆமாம், அவங்க எப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னா கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. கேட்காம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இயேசுவை மகிமையின் கர்த்தரை சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு பாடுகள் உண்டு, பாடுகள் இருக்கு. அந்த பாடுகள் நான் வளர்கிற மாதிரி இருக்கணும், சகோதர சகோதரிகள் வளர்கிற மாதிரி இருக்கணும். அப்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய வகையில் இன்னும் தொடர்ந்து தேவனை சேவிக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கும். தேவனான இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அநியாயமாய் அவர் தீர்ப்பு செஞ்சிடல, அவர் நியாயமானபடி தான் அவருக்கு தீர்ப்பு செய்யப்பட்டது. எனக்கும் இப்படிப்பட்ட நான் உபத்திரவப்படும் பொழுது எனக்கான நான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சோதனை தான் எனக்கும் வரக்கூடியதாக. என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் யாரை பின்பற்றணும், யாரை நான் பார்க்கணும், என் இயேசுவை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் சீஷனாக இருக்கிறேன், என் இயேசுவை பின்பற்றக்கூடியவனாக இருக்கணும். சரி, இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சரீரம் பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணத்தை வாரத்தின் முதல் நாள், இந்த வாரம் ஒரு மாசத்துல வாரம் 4 வாரம் இல்லை 5 வாரம் இருக்குன்னா, வாரத்தின் முதல் நாள் அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் கூடி வரும் பொழுது நாம் என்ன செய்யணும், அவருடைய கர்த்தருடைய சரீரத்தை நாம் விட்டு அவருடைய மரணத்தை நிதானித்து பார்க்கிறோம். ஜெபம் செய்து நம்ம பிட்டு புசிப்போம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த அவங்க இரக்கத்திற்காக நன்றி. பிதாவே, வாரத்தின் முதல் நாளிலே உங்களுடைய நீதியும் நியாயத்தையும் அறிவை நாங்கள் உணர்ந்து, பிதாவே உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு சமயத்தை தந்தீர், அதுக்காக நன்றி. சகோதரர்கள் சகோதரிகளும் கூடி பிதாவே உங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தோம். உங்கள் குமாரனுடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. உங்கள் குமாரன் எப்படியாக அடிக்கப்பட்டார், அவர் மரணத்தை நிதானித்து பார்க்க சகோதரருக்கு உதவி செய்யும் பிதாவே. தொடர்ந்து அவர் எப்படியாக நிதானித்து பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் நாம் கொடுக்கும்படியாக உதவி செய்யும் பிதாவே. இந்த விண்ணப்பத்தை கூட எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம் பிதாவே. காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து விட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த வகையிலே நாமும் செய்வோம். இது அவருடைய சரீரமா இருக்கிறது. அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஜெபம் செய்தார். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி பிதாவே. தொடர்ந்து எங்கள் ஜீவன் இருக்கிறவரையும் பிதாவே நாங்கள் உங்களை சேவிக்கிறதுக்கு பிதாவாகி தேவனே, நீங்கள் எங்களுக்கு சமயத்தையும் போதுமான ஞானத்தையும் தந்து நாங்கள் இந்த நேரத்திலே கூடி பிதாவே உங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்து நிதானித்தோம். உங்கள் குமாரனுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுது அவருடைய மரணத்தை செவியாக நிதானித்து அவர் வேதனை உள்ளவராக இருந்தார். எங்களுக்கும் அப்படிப்பட்ட அடிச்சூடு இருக்கிறது, நாங்களும் உங்கள் குமாரனுடைய அடிச்சூடில் நடக்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து கைக்கொள்ள உதவி செய்யும். இந்த விண்ணப்பத்தை உங்கள் குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. அந்தபடி இன்னொரு கட்டளையானது இருக்குது. வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நம்ம எப்படியாக நம்ம விதைக்கிறோமோ அதுக்கேற்ற போல் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்குறோம். சரி, நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா,
உதாரண குணம் உள்ளவர்களாக நாமும் என்ன செய்யணும்? நமக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதன்படி நம்ம கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்மளிடத்துல பணம் சேர்க்கிறது இருந்து நம்ம சேர்த்து வைத்து கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியது இருக்குது. சரி, நம்ம ஜெபம் செய்து கடந்து செல்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் வாரத்தின் முதல் நாளிலே பிதாவை பரிசுத்தவான்களுக்கென்று சேர்க்கப்படக்கூடிய இந்த தர்ம பணத்தை குறித்து பிதாவே, கலாத்தியா நாட்டு சபையானது எப்படியாக திட்டம் செய்து பிதாவை பணம் சேர்த்து ஒரு நன்மைகளை செய்தார்களோ பிதாவே, அதே போல நாங்களும் செய்வதற்கு உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். பிதாவாகிய தேவனே, எங்களுடைய நோக்கம் இந்த உலகத்துக்குரியவர்களாக வாழ்வது அல்ல பிதாவே, பரலோகத்திற்குரியவர்களாக இருந்து நாங்கள் நீதி உள்ளவர்களாக வாழ்வதற்கு உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவன் தாமே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த கூடி வருதலை தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. எல்லாத்தையும்